அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் பேரன்புக்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்த நிலையில் இந்த கூட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியின் EVKS இளங்கோவன் மறைவால் காலியான ஈரோடு சட்டசபை தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5 தேர்தல் நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடக்கிறது. இதனை அடுத்து திமுக கூட்டணியில் ஏற்கனவே காங்கிரஸ் போட்டியிட்டதால் மீண்டும் அக்கட்சியே போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஏற்ப காங்கிரஸ் போட்டியிடும் என அக்கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். வேட்பாளர் என்பதை கட்சி மேலிடம் முடிவு செய்யும் என கூறியுள்ளார். பாஜகவும் இங்கு போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இன்று நடக்கும் அக்கட்சியின் மையக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும். டெல்லியில் பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறும் எனவும் ஓட்டு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. டில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மத்திய புலனாய்வுத்துறை உருவாக்கியுள்ள பாரத் போல் இணையதளத்தை துவக்கி வைத்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, இன்டர்போல் எனப்படும் சர்வதேச குற்ற விசாரணை அமைப்பை போன்று இந்தியாவில் பாரத் போல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என பெருமிதம் தெரிவித்துள்ளார். டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவை அமைப்பதில் கவர்னருக்கு அதிக அதிகாரம் அளிக்கும் வகையில் UGC விதிமுறைகளை கொண்டு வந்துள்ளது. இது தொடர்பான வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வி நிறுவனங்களின் தன்னாட்சி பறிக்கப்படும் போது தமிழகம் அமைதியாக இருக்காது என கூறியுள்ளார். சட்டசபையை கவர்னர் ரவி அவமதித்ததாக கூறி நேற்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு அனுமதி இல்லை, ஆனால் திமுகவின் வீண் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, பாமக நிறுவனர் அன்புமணி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மின்னணு ஓட்டு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய முடியாது என்று உறுதிபட மீண்டும் தெரிவித்துள்ள தலைமை தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார், மீண்டும் ஓட்டு சீட்டு முறைக்கு திரும்ப முடியாது என கூறியுள்ளார். நேற்று மாலை நிலவரப்படி HMPV தொற்று பாதிப்பு இந்திய அளவில் 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படி மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. கனடா அமெரிக்காவுடன் இணைந்தால் கட்டணங்கள் இருக்காது, வரிகள் குறையும் என அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.